வெல்கம் டு கேபி தமிழ் டெக். இன்னைக்கு நாம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா ஓவர்வியூ ஆஃப் டிஜாங்கோ. டிஜாங்கோனா என்ன, அதை எப்படி நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் நம்ம எப்படி ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுறது, அந்த ப்ராஜெக்டை நம்ம எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிஜாங்கோனா என்னன்னு சொல்லிட்டு நாம் பார்ப்போம். டிஜாங்கோனா ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க் சொல்லுவாங்க. டிஜாங்கோனா ஒரு ஃப்ரேம் ஒர்க். அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, பைத்தான் லாங்குவேஜில் வெப் டெவலப்மெண்ட், அதாவது வெப் டெவலப்மெண்ட் இல்லைனா வெப் அப்ளிகேஷன் கூட சொல்லலாம். வெப் டெவலப்மெண்ட் அது வெப் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் தேவை. அந்த ஃப்ரேம் ஒர்க் நேம் தான் டிஜாங்கோ சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. பைத்தானில் வெப் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு நிறைய ஃப்ரேம் ஒர்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக டிஜாங்கோன்னு நான் சொன்னேன்னா, டிஜாங்கோவில் மெயின் அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. செக்யூராக இருக்கும், ப்ளஸ் அது ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும். அதை விட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம் சொல்லிட்டு ஒரு பெரிய கான்செப்ட் இருக்குது. ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம்னா சிம்பிளாக சொல்லணும்னா, இதில் ஒரு இன்பில்டாகவே எஸ்கியூஎல் லைட்டுன்னு சொல்லி ஒரு டேட்டா பேஸாகவே அவங்க பேக்கேஜில் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க் பேக்கேஜில் கொடுத்துருக்காங்க, டிஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க் பேக்கேஜில். சரி, நாம் இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சிஸ்டத்தில் பைத்தான் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். அப்படி இன்ஸ்டால் ஆகிட்ட பிறகு கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த கமாண்டை டைப் பண்ணுங்கள். பைப் இன்ஸ்டால் டிஜாங்கோ என்டர் பண்ணுங்க. ஆல்ரெடி என்னோட சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அதனால ரெக்யர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மெசேஜ் த்ரோ பண்ணுது. ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணோன்னா pip install டிஜாங்கோ என்ற கமாண்ட் கொடுத்துட்டு உங்களுடைய சிஸ்டத்தில் நெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்டர் கொடுத்தா போதும், இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ டிஜாங்கோவில் எப்படி நாம் ஒரு ப்ராஜெக்டை, ஒரு வெப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை நாம் எப்படி கிரியேட் பண்ணுறது, டிஜாங்கோவில் ஒரு எப்படி ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுறது நாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்கள் ப்ராஜெக்டை எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும், எந்த இடத்துல சேவ் பண்ணணும், ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு எம்டி ஃபோல்டர். எக்ஸாம்பிள், நான் என்ன பண்ணேன்னா, டியில் ஒரு பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் என்ற ஃபோல்டர் உள்ள என்னுடைய ப்ராஜெக்ட் சேவ் ஆகணும். நான் இப்போ கிரியேட் பண்ண போகிற ப்ராஜெக்ட் இது உள்ள இருக்க சேவ் ஆகணும். இதனுடைய நான் காப்பி பண்ணிக்கிறேன். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். D: என்டர். டி உள்ள போயிடுச்சு. CD காப்பி பண்ண நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாத்துக்குள்ள போயிடுச்சு. இப்போ நாம இந்த பாத்தில் அதாவது இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்க என்னுடைய ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணுற கமாண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஜாங்கோ -admin space start project.
இதுதான் கமாண்டு டிஜாங்கோ -admin start project. இப்போ உங்களுடைய ப்ராஜெக்ட் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ப்ராஜெக்ட் நேம் சாம்பிளுக்கு நான் டெமோன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்றேன். இது என்னுடைய ப்ராஜெக்ட் நேம். என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது என்னுடைய இந்த பாத்தில் டெமோ என்ற ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த டெமோ ப்ராஜெக்ட் உள்ள இருக்க என்ன இருக்குன்னு பார்ப்போம். டெமோ ப்ராஜெக்ட் உள்ள இருக்க இன்னொரு டெமோ ஒரு ஃபோல்டர் இருக்கு. அதுக்கு மேனேஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு பைத்தான் ஃபைல் இருக்கு. இந்த ஃபைலு தான் முக்கியமான ஃபைல். இந்த ஃபைல் தான் நம்ம ரன் பண்ணுறதுக்கு பில்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த manage.ஃபைல் தான் manage.py தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த டிஜாங்கோ பொறுத்த வரைக்கும். இப்போ நாம இந்த டெமோ ஃபோல்டர் உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். டெமோ ஃபோல்டர் உள்ள ஒரு init ஃபைல் இருக்கு. அது உள்ள இருக்க செட்டிங்ஸ் இருக்கு. ASGIன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கு. அப்புறம் WSGன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கு. இதுல நம்ம எது முக்கியமான பார்க்க வேண்டிய ஃபைல்னு பார்த்தீங்கன்னா இப்போ செட்டிங்ஸும் URL தான் இதுல ரொம்ப முக்கியம். இந்த initன்னு இது ஒரு மாடல். ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ப்ராஜெக்ட் உள்ள இருக்க ஒரு மாடல் டெமோன்ற மாடல்ல initன்னு சொல்லுவாங்க. அது உள்ள initன்னு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும் சாம்பிளா. இது உள்ள இருக்க எதுவுமே இருக்காது. எம்டி ஃபைல் தான் இது. இது ஒரு மாடல் அதாவது இன்டர்பிரேட்டர் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கோசம் இது ஒரு மாடல்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபிகேஷன் கோசம் இந்த ஃபைல் கிரியேட் ஆகுறது. இப்போ நம்ம செட்டிங்ஸை பார்ப்போம். செட்டிங்ஸ் உள்ள இருக்க நாம கொடுக்கிற அனைத்து விதமான பாத் அதாவது app.configure நம்ம சொல்லுவோம்ல, டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டிலாம் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கு அந்த மாதிரி எது கொடுக்காதாலும் இந்த செட்டிங்ஸில் போய் நம்ம கொடுத்துக்கலாம். இதுக்கு இருக்கிற URLs இது உள்ள இருக்க வெளியிலேருந்து நாம் இமேஜஸ் கனெக்ட் பண்ணுறதாலும் சரி ப்ளஸ் HTML கனெக்ட் பண்ணுறதாலும் சரி அதனுடைய URLஸை இதெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ராஜெக்டை எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டிஜாங்கோ பைத்தான் ஸ்பேஸ் manage py ஸ்பேஸ் run server. ரன் பண்ணுற கமாண்ட் என்னன்னா பைத்தான் நான் ரன் பண்ணுறதுக்கோ நம்ம பில்ட் பண்ணுறதுக்கோ எல்லாமே இந்த மேனேஜ் ஃபைல் தான் யூஸ் பண்ணுவோம் சொல்லிட்டு இருந்தேன். manage.py அந்த ஃபைலையும் ப்ளஸ் ரன் சர்வர் எனக்கு சர்வரில் ரன் ஆகணும், அதான் ரன் சர்வர். இப்போ கொடுத்துட்டு நம்ம என்டர் கொடுக்க வேண்டியதுதான். இங்கே பாருங்க, பைத்தான் cannot open file.manage. இந்த நான் ஸ்பெசிஃபிக் பாத்தில் இந்த ஃபைல் இல்லைன்னு சொல்லிட்டு காட்டுது. இப்போ நாம் என்ன பண்ணணும்னா அதுக்கு டெமோ உள்ள இருக்க போயிடணும். இந்த பாத்தை நம்ம கொடுக்கணும். ப்ராஜெக்ட் உள்ள இருக்க போயிட்டு இந்த பாத்தை நம்ம கொடுக்கணும். டெமோ உள்ள இருக்க தான் இந்த manage.py இருக்கு, அதனால தான் இந்த எரர் வருது. டெமோ ப்ராஜெக்ட் உள்ள இருக்க நம்ம போயிட்டோம். இப்போ இந்த ப்ராஜெக்டை நம்ம ரன் பண்றோம்.
ப்ராஜெக்டை நான் ரன் பண்ண உடனே இங்கே என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்ப்போம். அந்த ஃபோல்டரில் SQLDBன்னு சொல்லிட்டு SQLite சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ் ஃபைலு க்ரியேட் ஆகிருக்கு. இப்போது ப்ராஜெக்ட் ரன் ஆகிடுச்சு. இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகிற லோக்கல் சர்வர் பார்த்தீங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ் தான். அதாவது 127.0.0.1:8000 இந்த ஹோஸ்டில் தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் ரன் ஆகும். இதுக்கு பதிலாக நாம் வந்து லோக்கல் ஹோஸ்ட் :8000 கொடுத்தாலே ரன் ஆகும். அப்படி கூட ரன் பண்ணலாம். நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். localhost 8000 கொடுத்து நான் என்டர் கொடுத்துக்கிறேன். நம்மளுடைய ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சுன்னா நம்ம இன்ஸ்டால் ஒர்க் சக்ஸஸ்ஃபுல்லி கங்க்ராச்சுலேஷன் இந்த மெசேஜ் வந்து நமக்கு வரும். நம்ம ப்ராஜெக்ட் ஒழுங்காக கிரியேட் ஆச்சுன்னா இந்த மெசேஜ் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போது நம்ம இதுலேருந்து எப்படி வெளியே வரோம்னா இப்போ ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், ரன்னும் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ நம்ம சர்வரை எப்படி ஆஃப் பண்ணோம்னா கண்ட்ரோல் சி கொடுத்தா அதை விட்டு வெளியே வந்துடும். இப்போ இதில் ஒரு இஷ்யூ வந்து ஃபைண்ட் ஆயிருக்கு. அது என்ன இஷ்யூனா 17 unapplied migration your project work not properly சொல்லிட்டு ஒரு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுது. இந்த எக்ஸெப்ஷனை நாம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன் இந்த எக்ஸெப்ஷனை நாம் ஃபிக்ஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி டேட்டாபேஸில் இப்போ நம்ம SQLiteலேருந்து டேட்டாபேஸ் நம்ம கனெக்ட் பண்ண சொல்லும். இந்த இஷ்யூ வந்து கனெக்ட் ஆகாது, எரர் அடிக்கும். இப்போ வந்து ஒன்லி ஃபார் எக்ஸப்ஷன் மட்டும் தான் காட்டுது. நம்ம உள்ள ப்ராஜெக்ட் உள்ள டீப்பாக போக சொல்ல இந்த மாரி இருக்க சொல்ல எக்ஸப்ஷன் இருக்க சொல்ல எரர் அடிக்கும். இதுக்கு அவங்க சொல்யூஷன் அப்படியே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ரன் பைத்தான் அந்த manage.py மைக்ரேட். இதை நாம் மைக்ரேட் பண்ணால் இந்த இஷ்யூ ஃபிக்ஸ் ஆகிடும். நம்ம அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவோம். பைத்தான் ஸ்பேஸ் manage.py is migrate. இப்போ நாம் மைக்ரேட் பண்ண உடனே எல்லாம் ஓகே. இதெல்லாம் என்னதுன்னு நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் என்னன்னா இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே இந்த ப்ராஜெக்ட் கோசம் யூஸ் பண்ண டிஃபால்ட் டேட்டாபேஸ் இந்த டிஃபால்ட் டேட்டாபேஸில் இருக்க டேபிள், அதாவது சின்ன சின்ன டேபிள்ஸ் ஒவ்வொரு ப்ராஜெக்டும் கிரியேட் பண்ண சொல்லும். ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கமாண்ட், அதாவது பைத்தான் ஸ்பேஸ் manage.py ஸ்பேஸ் மைக்ரேட் இந்த கமாண்டை நம்ம கொடுத்து மைக்ரேட் பண்ணாதான் இது ஃபர்தராக நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி அந்த மாரி ஏதாச்சும் இருந்தாலும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ மைக்ரேஷன் எல்லாமே அப்ளை ஆகிடுச்சு. இப்போ வந்து நாம் இதில் எப்படி ஒரு ஆப் இதில் நாம் எப்படி ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணலான்னு பார்ப்போம். ஆப் நான் ஏன் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன், ரன்னும் பண்ணிட்டேன், இதில் நான் ஏன் ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்வி ரைஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ஆப்னா ஒரு மாடியூல், ஒரு அப்ளிகேஷன்
இப்போது நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் நம்ம இப்போ மினிமமாக பண்ண சொல்லும் ஜஸ்ட் இஸ் ஃபைன். இந்த ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி நம்ம இதிலே நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். கோடிங் டைப் பண்ணாலும் சரி, டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணாலும் சரி, நம்ம இதிலே பண்ணிக்கலாம். நம்ம அப்ளிகேஷன் எதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு அப்ளிகேஷன் நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னா, ஒரு ஆப்பை நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு, ஒரு பிக் ப்ராஜெக்டாக இருந்தால் நிறைய மாடல்ஸ் இருக்கும். நிறைய மாடல்ஸ் எல்லாமே ஒரே ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணி ஆகணும். அதுக்கு நான் வந்து ஒரு சப் ப்ராஜெக்ட் மாரி, இப்போது நான் வந்து ஒரு லாகின் ஃபார்ம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லாகின் ஃபார்ம் மட்டும் ஒரு ப்ராசஸ், ஒரு மாடல், அந்த மாரி ஸ்டார்ட் ஆப்னு சொல்லுவாங்க. அந்த மாரி அது இப்போ லாகின் ஃபார்ம் மட்டும் ஒரு அப்ளிகேஷனில் இருக்கும். இப்போ நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை நான் பண்ணுறேன், அது ஒண்டி தனி மாடல். நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணி பண்ண சொல்லும் நமக்கு வந்து ஒர்க்கு வந்து ஒரு யூனிக்காக இருக்கும், பார்க்க ஒரு ஜென்யூலாக இருக்கும். இதில் நாம் எப்படி நம்ம ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பைத்தான் manage.py start app. ஒரு ஆப்பை நான் க்ரியேட் பண்ணுறேன், ஸ்டார்ட் ஆப். அந்த ஆப்போட நேம் நான் வந்து டெமோ ஆப்புன்னு சொல்லிட்டு அந்த ஆப்புக்கு நான் ஒரு நேம் வைக்கிறேன். அந்த ஆப் க்ரியேட் ஆகிடுச்சு. நாம் வந்து அந்த ஃபைல் பாத்தில் போய் பார்ப்போம் என்ன நடந்திருக்குன்னு. டெமோ ஆப்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஆப் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த ஆப் உள்ள இருக்க அதே இனிட் ஃபைல், இது ஒரு மாடல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு இனிட் ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. ப்ளஸ் ஒரு அட்மின் ஃபைல், அப்புறம் ஆப்ஸு, மாடல்ஸ், டெஸ்ட்டு, வியூஸ், இதெல்லாம் நம்ம என்னென்னு ஜஸ்ட்டு ஒரு ஓவர்வியூவாக பார்ப்போம். இதில் அட்மின்னா என்னன்னா, இதுக்கோசம் அட்மின் மாடலுக்கோசம் நாம் க்ரியேட் பண்ணுற ஒரு நிமிஷம். அட்மின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்மின் ரைட்ஸ். அட்மினுக்கோசம் நான் வந்து இப்போ வந்து ஒரு வெப்பேஜ் எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்களேன். இந்த வெப்பேஜை இது யார் யூசர் ஒட்டுமொத்த யூசர் நம்ம வந்து யார் யூசர் லாகின் பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்கணுன்னா அட்மின் ஒண்டி தான் பார்க்க முடியும். இந்த வெப்பேஜில் நாம் ஒண்டி தான் நிறைய எத்தனை பேர் லாகின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும்ல. அந்த மாரி இருக்க சொல்ல அட்மினுக்கோசம் இருக்கிற மாடியூல் தான் இந்த இம்போர்ட் அட்மின். இந்த ஃபைலு அட்மினுக்கோசம் ஒரு மாடலை தயாரிக்க தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் அட்மின் ரைட்ஸ் தான். அந்த கோடெல்லாம் நம்ம இதில் எழுதுவோம். அப்புறம் ஆப்ஸு, இதில் யூஸ் பண்ணுற ஆப்பு, இதில் நிறையா கான்ஃபிக் ஃபைல்லாம் யூஸ் பண்ணுவோம். அது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். இதில் யூஸ் பண்ணுற ஆப்பு எல்லாமே இதுக்குள்ளே இருக்க வந்துடும். மாடல்ஸ், அதாவது நம்ம பிஓ எழுதுவோம்ல. ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணால் நம்ம வந்து ஒரு பிஓ எழுதுவோம். ஒரு பிஓ எழுதிட்டு ஒரு டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணி ஒரு லிஸ்ட்டாக வாங்குவோம். ஒரு சிம்பிளாக பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். அதுக்கோசம் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறது, பிஓக்கு தேவையான அந்த செட் ஆஃப் லிஸ்ட்டு ஃபீல்ட்ஸு எல்லாம் க்ரியேட் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாடல்ஸில் நடக்கிற விஷயம். டெஸ்ட்டு எதுக்குன்னா, இப்போது லாகின் ஃபார்ம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். லாகின் ஃபார்ம் வந்து பாஸ்வேர்டு, யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்ம வந்து கொடுத்தா தான் நம்ம வந்து லாகின் ஆகணும், கொடுக்காட்டி லாகின் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் கேஸ் எழுதுவாங்கள்ல, அது எல்லாம் நம்ம இதிலே பண்ணிக்கலாம்.
அந்த கோடை எல்லாம் நம்ம இதில் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வியூஸ், இதுதான் முக்கியமான பார்ட்டே. நாம் கொடுக்குற ஃப்ரண்ட்டில் ஷோ ஆகிற எல்லாமே பேக் அண்ட் கோடு எழுதுனா வியூ பண்ணி காட்டுறது ஃபுல்லாக இந்த கோடு தான் எழுதுவோம். இதில் தான் நம்ம வந்து பேக் அண்ட் கோடு பைத்தான் கோடு எழுதுவோம். HTML கோடு நம்ம கனெக்ட் பண்ணுவோம். எல்லாமே இந்த வியூக்குள்ளே தான், இந்த வியூ உள்ளே இருக்க தான் மெயின் ப்ராசஸிங் நடக்கும். இது உள்ள இருக்க மைக்ரேஷன் ஒரு மாடல்னு சொல்லிட்டு இது ஒரு இனிட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் இது நமக்கு தேவையில்லை. சரி, நாம் இதில் நான் ஒரு டேட்டா பேஸ் இருக்குன்னு நான் சொன்னேன். SQLite இன்பில்டாகவே இருக்குது நான் சொல்லியிருக்கேன். முன்னாடி இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆக சொல்ல SQLiteன்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம இது இன்பில்டாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஃபைலை காட்டினேன். DB SQLite 3ன்னு சொல்லிட்டு இந்த ஃபைலை காட்டினேன். சரி, நம்ம இந்த டேட்டா பேஸை எப்படி அக்சஸ் பண்ணுறது? இதோட யூனிக் நேம் என்னன்னா ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதாவது டிஜாங்கோல ஒரு ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம். இந்த லைட்டை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம் இதை வந்து அட்மினால் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லிட்டு இருக்காங்க. நாம் இந்த டேட்டா பேஸை நம்ம எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டை நம்ம ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரேஷன் இஷ்யூ ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் டைம் நான் ரன் பண்ண சொல்லும், ஐடென்டிஃபை பண்ண சொல்லும் நோ இஷ்யூஸ் சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போது சரி, இப்போது நம்ம அந்த பேஜுக்கு போவோமா? இதை நம்ம ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. லோக்கலோஸ்ட்டு /admin இதனுடைய டேட்டாபேஸ் உள்ள போகிறதுக்கு ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம் போட்டிருக்காங்க. இது எல்லாம் டிஃபால்ட்டாகவே கிரியேட் ஆகிருக்கு. நாம் வந்து ப்ராஜெக்ட் உள்ளே இருக்க போல் நாம் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுவோம், அந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணுறோம், அந்த ப்ராஜெக்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம், ப்ளஸ் இதில் ஒரு ஆத்தென்டிகேஷன் சிஸ்டத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். அவ்வளோதான். நாம் இதில் எந்த கோடும் டைப் பண்ணலை. ஆனால் இன்பில்டாகவே பாருங்கள், இதுதான் சொன்ன டிஜாங்கோ வந்து நம்ம வந்து வெரி யூஸ்ஃபுல். ஏன்னா எல்லா விஷயத்தையும் இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளேயே அவங்க இன்பில்டாகவே அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம டேட்டா பேஸ் அக்சஸ் பண்ணோன்னா நார்மலாக யூசர் நேம் பாஸ்வேர்டு சிலது இருக்கும், சிலது லோக்கல்னா இருக்காது. இப்போது இதுக்கு நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்தால் தான் நம்ம இது உள்ள இருக்க போய் அக்சஸ் பண்ண முடியும். நமக்கு இது யூசர் நேம் பாஸ்வேர்டு நமக்கு வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஒரு புதுசாக யூசர் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் இந்த லாகின் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி நம்ம கிரியேட் இந்த ஆத்தென்டிகேஷன் சிஸ்டத்தை நம்ம எப்படி அக்சஸ் பண்ணலாம், அதுக்கு நம்ம எப்படி ஒரு யூசரை கிரியேட் பண்ணலாம். சிம்பிளாக சொன்னால் இதோட யூனிக் நேம் அவங்க சொல்கிறாங்க என்னன்னா சூப்பர் யூசர் சொல்கிறாங்க. எப்படி ஒரு சூப்பர் யூசரை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். கமாண்ட் ப்ராம்ப்ட் பேக் வந்துடுங்க. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நாம் அந்த லாகினுக்கோசம் நாம் ஒரு சூப்பர் யூசரை கிரியேட் பண்ண போகிறோம். python manage.py create super user. Okay, create super user கொடுத்துட்டு என்டர் கொடுத்தா
யூசர் நேம் என்னன்னு கேட்குறாங்க. யூசர் நேம் என்னது, நாம வந்து இதை பிளாங்கா விட்டுட்டு அடுத்த ஸ்டெப் நாம போனோம்னா இது யூசர் நேம். அம்மா என்னோட சிஸ்டத்தோடைய நேம் வந்து இது எடுத்துக்கும். அவங்க சிஸ்டத்தோடைய நேமும் இன்பில்டாகவே எடுத்துக்கும். நான் வந்து என்னோட நேம் போடுறேன். இதனுடைய மெயில் அட்ரஸ் நம்ம மெயில் அட்ரஸ் போட்டாச்சு. இப்போ நாம இதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிப்போம். இதுக்கு ஒரு பாஸ்வேர்டு என்னன்னா இப்போ இந்த பாஸ்வேர்டு வந்து ஷார்ட்டா இருக்கு, அட்லீஸ்ட் 8 கேரக்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் மெசேஜ் கொடுத்துருக்கு. பைபாஸ் பாஸ்வேர்டு வேலிடேஷன் கிரியேட் அண்ட் யூஸ் அண்ட் எனிவே. இப்போ இந்த மாரி நமக்கு ஒரு மெசேஜ் வந்து பாப்அப் ஆயிருக்கு. நான் வந்து இதை பைபாஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த பாஸ்வேர்டே ஓகே. அதனால் ஒய் சூப்பர் யூசர் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நாம இப்போ திருப்பியும் ப்ராஜெக்டை ரன் பண்றோம். ரன் பண்ணிட்டோம். இதை நம்ம கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணிப்போம். இப்போ நான் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூசர் நேம் போட்டாச்சு, பாஸ்வேர்ட் போட்டாச்சு. இப்போ நம்ம லாகின் பண்ணலாம். லாகின் பண்ணிட்டோம். இதுதான் ஸ்ட்ரக்சர். அதாவது நான் ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம், இதுதான் ஆத்தரைசேஷன் சொல்லுவாங்க. ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம் இந்த சைடு தான் அட்மின் சைடு. இதுதான் டேட்டா பேஸ் எக்ஸ்கியூஎல் லைட் இன்பில்டாகவே இருக்குன்னு சொன்னால அதுக்கோசம் ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லலாம். இன்பில்டாகவே டிஜாங்கோ வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் நம்ம யூஸர் நம்ம கிரியேட் பண்ணோம்ல, அந்த யூஸர் நம்ம எதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷன் வந்து குரூப்னு ஒன்று இருக்குது, யூசர்னு ஒன்று இருக்குது. இதில் தான் நம்ம வந்து இப்போ சூப்பர் யூசர் கிரியேட் பண்ணோம்ல அந்த டேட்டா வந்து இது உள்ள இருக்க தான் சேவ் ஆகும். நம்ம இது உள்ள இருக்க போய் பார்ப்போம். நம்மளுடைய டேட்டா வந்து இது உள்ள இருக்க வந்து சேவ் ஆகிருக்கு பாருங்க. நம்மளுடைய நேம், இமெயில் அட்ரஸ், பட் பாஸ்வேர்டு ஒண்டி இது காட்டாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூர். நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன், ஏன்னா இது டிஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருந்தாலும் சரி, நல்லாவே இல்லை, எக்ஸ்பிளனேஷன் சரியில்லை அப்படின்னு குறை சொன்னாலும் சரி, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.